ஹிஸ்டரி பிரேக்டு. முடியாத நம்ம டீம் இந்தியா முடிச்சு காமிச்சிட்டாங்க. 3 தடவை வேர்ல்டு கப்பை யாரும் ஜெயிச்சதுல நம்ம தான் ஜெயிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் ஹோம்ல யாரும் ஜெயிச்சது கிடையாது, நம்ம தான் ஜெயிச்சிருக்கோம். தொடர்ந்து T20 வேர்ல்டு கப்பை யாரும் ஜெயிச்சது கிடையாது, நம்ம தான் ஜெயிச்சிருக்கோம். ஸோ ஹிஸ்டரி இஸ் பிரேக்டு. இதுல இன்னொன்னு என்ன அப்படின்னா, பும்ரா ஒரே மேட்ச்ல 4 விக்கெட் எடுத்தது கிடையாது, இன்னைக்கு எடுத்திருக்காரு. ஸோ ஹிஸ்டரி பிரேக்னு தான் சொல்லணும். இன்னொரு ஒரே ஒரு ஹிஸ்டரி மட்டும் இந்தியன் டீம்ல இருக்க எந்த பிளேயர்ஸ்னாலையும் அந்த ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ண முடியல. அது என்ன ரெக்கார்டு அப்படின்ற வீடியோ வந்து நாளைக்கு அப்லோட் பண்றேன். ஸோ இதே அகமதாபாத் கிரவுண்ட்ல தான் 2023 ஆஸ்திரேலியன் டீம் வந்து நம்ம சைலண்ட் பண்ணிட்டு போனாங்க. ஆனா சாட்னர் இன்னைக்கு சொன்னாரு சைலண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு. ஸோ சாட்னர்னால முடியல. இந்தியன் டீம் வேர்ல்டு கப் வின் பண்ணிட்டாங்க. 2026 அகைன் டிஃபென்ஸ் சாம்பியன் இந்தியன் டீம். ஸோ சூரியகுமார் யாதவ் அந்த லிஸ்ட்ல வந்து ஆட் ஆயிட்டாரு. 2007 தோனி, 2024 ரோஹித் சர்மா, 2026 சூரியகுமார் யாதவ். அதுவும் சின்ன வெற்றி இல்ல, கிட்டத்தட்ட 100 ரன். இதுவும் ஒரு ஹிஸ்டரி தான். 100 ரன் வித்தியாசத்துல வேர்ல்டு கப் ஜெயிக்கிறது கஷ்டம். இதுவும் ஒரு ஹிஸ்டரி தான். 100 ரன் வித்தியாசத்துல ஒரு டீம் வேர்ல்டு கப்ன்ற பெரிய ஸ்டேஜ்ல ஒரு ஃபைனல் மேட்ச்ல 100 ரன் வித்தியாசத்துல ஜெயிக்கிறது பெரிய 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 விஷயம். அதே இன்னைக்கு டீம் இந்தியா செஞ்சு காமிச்சிருக்காங்க. ஸோ ஹிஸ்டரி இஸ் பிரேக்டு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நான் ஹாப்பியா இருக்கேன். ஸோ நீங்களும் ஹாப்பியா இருப்பேன்னு நினைக்கிறேன். IPL மேட்ச் 2026ஓட IPL மேட்ச் வந்து இந்த மாசம் இன்னும் ஒரு 15 நாள் தான் இருக்கு. 15 நாள், இன்னும் ஒரு 20 நாள் தான் இருக்கு. மார்ச் 28 IPL வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்ம இதுல IPLோட பத்தின அப்டேட் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து நீங்க என்ஜாய் பண்ணுங்க. ஸோ நானும் போய் என்ஜாய் பண்ண போறேன். ஓகே கைஸ், பாய்.